காவேரி பட்டணத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி திரு வெங்கடேஷ் அவர்கள் அஸ்வின் பக்தி மீடியாவை பற்றியும் பல சூட்சமங்கள் அவருக்குள்ளார் இருக்கு. அதாவது தன்னுடைய வம்சாவளியில் ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் மாந்திரிகத்தையும் கலந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கார். அப்படிப்பட்ட அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக ஆர்வமாக நிறைய மக்களுக்கு செய்தி சொல்லணும்னு விரும்புகிறாரு. ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அற்புதமான கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு இன்ட்ரோ கொடுத்த மணிமுருகேசன் ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் பரம்பரையாக, அதாவது எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, அடுத்தது நான், அடுத்தது என்னுடைய மகன் அப்படின்ற மாதிரி ஜோதிடமாக இருக்கட்டும், மாந்திரிகமாக இருக்கட்டும், மக்களுக்காக குறைகளை தீர்ப்பதற்காகவே எங்களுடைய வம்சம் பிறந்திருக்குது. வள்ளுவ குறை வம்சம்னா வம்சாவளியாக மக்களுக்காக சேவை செய்வோம், இறைப்பணியை தொடர்ந்து செய்வோம் என்பது தான் எங்களுடைய தலையாய கட்டாயம். அதில் ஜோதிட ரீதியாக எல்லாமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசிட்டாங்க. இப்போ பண்டிட்டையா பேசினாங்க, அதுக்கு முன்னாடி வித்யா கார்த்தி அக்கா பேசியிருக்கிறாங்க, பத்மா அக்கா பேசியிருக்கிறாங்க. எல்லாருமே ஜோதிடத்தை பற்றி அற்புதமாக, அதெல்லாம் அவங்கள குறை சொல்கிறதுக்கான வார்த்தைகளே கிடையாது. அதே மாதிரி பண்டிட்டையா சொன்ன மாதிரி எந்த ஜோதிடம் மற்றொரு ஜோதிடம் குறை சொல்லக்கூடாது. அப்படி குறை சொல்லாமல் இருந்தால் அந்த ஜோதிடர் கண்டிப்பாக வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க அப்படின்றது ஒரு உண்மை உண்டு. ஏன்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்களும் அப்படி தான். எந்த விஷயத்துலையும் மற்றவர்களை குறை சொல்லாமல் இருந்தீங்கன்னாவே நீங்கள் பெரிய ஆளாகலாம் அப்படின்னு ஒரு காலகட்டம் தான். நான் இன்று ஜோதிடத்தை பற்றி சுருக்கமாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய வாடிக்கையாளர்களாக இருக்கட்டும், நிறைய மக்களுக்கு ஒரு திக்கு திணறி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எந்தெந்த விஷயங்களை எப்படி செய்ய வேண்டும், அந்த வம்சாவளியில் வரக்கூடிய விஷயங்கள் இந்த காலத்தில் நடக்குதா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு திருமண வாழ்க்கை, ஓகே, ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ திருமணம் செய்கிறோம் அப்படின்னா அது எந்த சடங்குகளை எப்படி செய்யணும், எதன் மாதிரி செய்யணுன்ற விஷயத்தை தெரியல. ஜோதிடம் ஒரு ஜோதிடரை போய் பார்க்குறாங்க, ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ பார்த்தா பொருத்தம் பார்க்குறாங்க. ஜோதிடர் சொல்லிடுறாரு, 11 பொருத்தம் அற்புதமாக இருக்குது, நீங்கள் திருமணம் செய்யலான்னு சொல்லிட்டாரு. சரி, ரைட்டு. அப்போது எந்த நாளில் பொண்ணு வீட்டுக்கு போகணும், எந்த நாளில் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும், எந்த நேரத்தில் மாப்பிள்ளை திருமணம் செய்யணும், தாலி கட்டணும், அதுக்கு முன்னாடி நிறைய சடங்குகள் உண்டு. மஞ்சள் நலங்கு வைக்கிறது எப்படி, முதல்ல பெண் வீட்டார் வைக்கணுமா மாப்பிள்ளை வீட்டார் வைக்கணுமா, நலங்கு வைக்கிறது என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, அது கலசம் வைக்கிறது எப்படி, ஒவ்வொரு சமுதாயம் ஒரு ஒரு சூழ்நிலைக்கு இருக்கும். அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாகவே இருக்குது. அது திருமணமாக இருக்கலாம், இல்லை ஒரு காது குத்து விழாவாக இருக்கலாம், இல்லை ஒரு பொண்ணு சமைஞ்சிருக்கிறதாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு வீட்டில் பார்த்தோன்னா ஒரு துஷ்ட விஷயம் நடந்துருச்சு, ஒரு இறப்பு நடந்துருச்சு, அது எந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற நிறைய பார்த்தா சந்தேகங்கள் நம்ம மக்களிடையே நிறைய பேருக்கு உண்டு. ஏன்னா அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அது மறந்துகிட்டே வராங்க, அழிஞ்சிக்கிட்டே வருது. அது மாதிரியான விஷயங்கள் சொல்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் இல்லை. அது ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு இறப்பான விஷயங்கள், ஒரு உயிரோடு இருக்கிற மனிதனுக்கு நம்ம எத்தனையோ விஷயம் செய்கிறோம். ஒரு இறந்து போன ஒரு ஆத்மாவுக்கு, அந்த உடலுக்கு நம்ம என்ன மாதிரியான ப்ரொசீஜராக செய்யணும், அவரை எப்படி கொண்டு போய் அடக்கம் பண்ணணும், எந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தெய்வங்களுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் அபிஷேகம் பண்ணி ஆராதனைகள் பண்ணி அவருக்கு கற்பூர தீபாரணை காட்டி எப்படி மக்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வழிபாடு செய்கிறாங்களோ அதுக்கு நிகராக பார்த்தீங்கன்னா ஒரு இறந்து போன ஒரு சடலத்துக்கு அத்தனை விதமான விஷயங்கள் செய்யணும். ஏன்னா முதல்ல செய்யப்பட்டதே பார்த்தீங்கன்னா ஒரு இறந்து போன ஒரு மனிதனுக்கு தான் இத்தனை விதமான பார்த்தோன்னா அபிஷேகம் சொல்லப்பட்டது எல்லாமே செய்கிறோம். எண்ணெய் காப்பு வைக்கிறோம், சீக்கா போடுறோம், மஞ்சள் குளிப்பாட்டுறோம், குங்குமத்தில் குளிப்பாட்டுறோம், திருநீரில் குளிப்பாட்டுறோம், கடைசியாக பன்னீரில் குளிப்பாட்டிட்டு தான் அவருக்கு மற்ற விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம். இது மாதிரியான விஷயங்கள் ஏன் இந்த காலத்தில் நடக்கலை அப்படின்னா அது யாருக்கும் செய்ய தெரியல, எங்ககிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல. அதுதான் இப்போ காலகட்டம். இது மாதிரி விஷயங்கள் தான் நான் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய மேடையில் இது மாதிரி விஷயங்கள் சொல்லி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புரிதல் கொடுத்துட்ருக்கிறேன். அப்படி இந்த சடங்குகள் என்ற விஷயத்தை நாம் முறையாக செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது, எந்த விஷயம் நினச்ச காரியங்கள் நடக்கணும், அது எப்படி நடக்கும், அது என்ன செஞ்சால் நடக்கும் அப்படின்ற விஷயம் தான் நான் பார்க்குறோம். அப்போது நான் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு அரசு உத்தியோகத்துக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேங்க. நல்ல டேலண்ட்டு, எல்லாமே படிக்கிறேன்,
எல்லா ஒரு தேர்வுன்னு எழுதுகிறேன், 1 மார்க்கு அரை மார்க்லேயே போயிடுது. இல்லை நான் நிறைய வந்து பார்த்தா லட்சியத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இதை நான் வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக இதை முடிக்காமல் நான் மற்ற விஷயத்தை செய்யவே மாட்டேன். அப்படியே ஒரு காலகட்டம் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து 9 நாட்கள் உங்களோட குலதெய்வமாக இருக்கலாம், உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், தொடர்ந்து 9 நாட்கள் அந்த தெய்வத்துக்கான விளக்கு போட்டு தொடர்ந்து அந்த சாமி நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த ஒரு விஷயம் நடக்கும். இல்லைங்க 9 நாளும் செஞ்சோம், அதுக்கான எந்த விதமான பரிகாரங்களும் எந்த விதமான விஷயமும் எனக்கு முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது அப்படின்ற ஒரு காலகட்டம் இருக்கும்போது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 வாரங்கள். ஏன் இந்த 9 வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 அப்படின்றது நம்மளை வந்து படைச்சி நம்மளை வந்து பார்த்தா வழிநடத்தி கொண்டு போய்க்கூட கிரகங்கள். அப்போது இந்த 9 கிரகங்களை நம்ம வந்து முறையாக நம்ம வந்து கையாளணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியாக இருக்கட்டும், நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த ஒரு பதவியாக இருக்கட்டும், நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கௌரவமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எந்த ஒரு கிரகநிலைகள் நமக்கு தவறாக இருந்தாலும் கூட அது நம்மளுக்கு வந்து அந்த 9 நாட்கள் சீராக நம்ம செய்யும்போது நமக்கு சரியான ஒரு பதிலை நமக்கு கொடுக்கும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து ஒரு மனிதன் 15 மாதங்கள் தொடர்ந்து உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வருகின்ற ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் சக்கரை பொங்கல் வைத்து வாசனையாக இருக்கக்கூடிய மலர்களால் பூஜை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், திருமண தடையாக இருந்துச்சு, இல்லை குழந்தையே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷமாயும் குழந்தை பிறக்கலை, இல்லை எங்கள் வீட்டில் வந்து பார்த்தா எங்கள் வம்சத்துலேயே ஆண் வாரிசே கிடையாது, இது மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் 100% உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ந்து 15 மாதங்கள் அப்படின்றது நீங்கள் மனசில் வச்சுக்கணும். 15 மாதங்களுக்கு வரக்கூடிய பௌர்ணமின்றது நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அது மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செய்யும் பொழுது கட்டாயம் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தோன்னா நல்ல செய்திகள், 16வது மாதங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், சுபமான ஒரு செய்தி கட்டாயம் உங்கள் காதுக்கு வரும். இதை நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள், உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் அடைய சூழ்நிலை ஏற்படும். அடுத்ததாக கோவில் வழிபாடில் நம்ம ஒரு விரதம் இருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான், சாமி நான் விரதம் இருக்கிறேன், எங்கள் வீட்டில் மாமிசம் செய்யலாமா? அப்பா அம்மா 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, சாமி அப்பா நான் எங்கள் அம்மா என் மனைவி 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா விரதமாக இருக்கிறோம், ஆனால் எங்கள் பிள்ளைங்க மாமிசம் சாப்பிட்டாங்க, அப்போ எங்கள் விரதத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்ற கேள்வி இருக்கும். ஒரு வீட்டில் ஒருத்தர் விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டை இருக்கிறவங்க எல்லாருடைய நலனுக்காக தான் அந்த விரதம் இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே எப்படி இருக்கணும்? சுத்தபத்தமாக அந்த இறை வழிபாடு இறை சிந்தனையோடு இருந்து அந்த பிரார்த்தனை நம்ம முழுமையாக செய்யும் பொழுது தான் நமக்கு அந்தமான பரிகாரங்களும் அந்தமான அனுகிரகங்களும் முழுமையாக கிடைக்கும். அடுத்தது அமாவாசை நாள் வந்து மாமிசம் சாப்பிடலாமான்றது நிறைய பேருடைய கேள்வி. சாமி அமாவாசை மாமிசம் சாப்பிட்டாலும் எங்கள் வீட்டுக்கு இருக்கிற தோஷங்கள்லாம் போயிடும், எங்கள் வீட்டில் இருக்கிற செய்வன கோளாறுகள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மிக மிக தவறு. அமாவாசையாக இருக்கட்டும் பௌர்ணமியாக இருக்கட்டும் எந்த சூழ்நிலைக்குமே மாமிசம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக சிறப்பு. அப்படி நீங்கள் இருந்து பாருங்கள், கட்டாயம் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தோன்னா முன்னோர்களுடைய வழிபாடு செய்வது மூலியமாகவோ உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்வது மூலியமாகவோ, பௌர்ணமின்னா உங்களோட குலதெய்வம், அமாவாசைன்றது உங்களுக்கு இறந்து போன முன்னோர்கள், உங்களுடைய வம்சாவளிகளுடைய 7 தலைமுறை இருக்கிற முன்னோர்கள் எல்லாருமே நீங்கள் கும்பிட்டு பாருங்கள், உங்கள் வாழ்வில் கட்டாயம் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த நாள் நான் கறி சாப்பிட்றேன், நான் சாமியை கும்பிட மாட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா நஷ்டம், பேரிழப்பு, விபத்துகள், கெட்ட பேர், அவமானங்கள், இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய காலகட்டமாக வந்து சேர்ந்துடும். சரி, அடுத்ததாக விரதம் இருக்கும்போது தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருக்க வேண்டுமா? அதான் கேள்வி. கட்டாயம் தண்ணீர் குடிக்கலாம், எந்த விதமான பாதிப்புகளோ அதிலேருந்து எந்த விதமான விரத தடைகளும் ஏற்படாது. நீங்கள் விரதத்தின் பொழுது பானகம் சொல்லுவாங்க, வெறும் தண்ணியை குடிக்கிறதுக்கு பதிலாக தண்ணியில் கொஞ்சோண்டு வெல்லத்தை போட்டு கொஞ்சம் ஒரு வாழைப்பழத்தை போட்டு பிசைஞ்சு அது சுவாமி முன்னாடி வச்சு நீங்கள் அதை சாதாரணமாக குடிச்சிக்கினாலும் அந்த விரதத்துக்கு எந்த விதமான பங்கங்களும் ஏற்படாமல் இருக்கும். சரி, விரத நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு பிறகு தான் சாமி கும்பிடணுமா, இல்லை விரதம் இருந்துட்டு உடனே குளிக்கலாமான்ற சில கேள்விகள் இருக்குது. காலையில் நான் 6 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டேன் சாமி, ஆனால் நான் சாயந்தரம் 7 மணிக்கு தான் நான் சாமியை கும்பிட போகிறேன், இடையில ஒரு டைம் குளிக்கலாமா அப்படின்னா தாராளமாக குளிக்கலாம். நீங்கள் எந்தளவுக்கு சுத்தமாக இருந்து சாமி வழிபாடு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பெண்களுக்கு ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயங்கள், ஏன்னா நிறைய பெண்கள் இந்த காலத்தில் செய்யக்கூடிய விஷயம் நிறைய தவறு செய்கிறாங்க, அது தெரியாமல் தான் செய்கிறாங்க, தெரிஞ்சு யாரும் செய்ய போகிறதில்ல. ஏன் அப்படின்னா அந்த தெய்வ வழிபாடுன்ற விஷயத்தில் பெண்கள் தீட்டு சமயத்தில் வீட்டுக்கு அருகாமையில் வந்து ஆறு போயிட்டுருக்குதுங்க, ஒரு குளம் இருக்குது, ஒரு கிணறு இருக்குது, பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் கடலே இருக்குது, 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான்,
அது மாதிரி நீங்கள் தீட்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் இது மாதிரியான கடல்லையோ ஆற்றுலையோ குளிப்பதன் மூலியமாக மிகப்பெரிய ஒரு பாவத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். எந்த காரணத்துக்குமே பெண்கள் வந்து தீட்டு சமயத்தில் ஆற்றுலையோ குளத்துலையோ கிணத்துலையோ இல்லை கடல்லையோ குளிக்கிறத தவிர்த்து கொள்வது மிக 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 சிறப்பை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு கோவிலில் நம்ம ஊர்லேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாரியம்மன் கோயில் கட்டுறோம், இல்லை ஒரு விநாயகர் கோயில் கட்டுறோம், ஏதோ ஒரு சாமி கோயில் கட்டுறோம். முதல்ல சாமிக்கு நம்ம என்ன செய்வோம்? ஆற்றுல இருந்து பால் குடம், தீர்த்த குடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வருவோம். அப்போது நீங்கள் தீட்டாக கலக்கப்பட்ட அந்த தண்ணியை வந்து சாமி மேலே ஊற்றும் பொழுது அந்த தோஷங்கள் உங்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக உங்களை வந்து சேரும். இதன் என்னாகும்? ஃபஸ்ட்டு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறது, கர்ப்பப்பை பிரச்சனை வர்றது, இது மாதிரி திருமண தடைகள் ஏற்படுறது, இது மாதிரியான சூழ்நிலைகளுக்காக நீங்கள் ஜாதகம் எல்லாமே நல்லா இருக்கு சாமி, அதனால் திருமணம் நடக்கலை. செவ்வாய் தோசை இருக்குன்னாங்க, அதையும் கழிச்சும் திருமணம் நடக்கலை. ராகு தோசை இருக்குன்னு சொன்னாங்க, அதையும் கழிச்சும் திருமணம் நடக்கலை. மாங்கல்ய தோசை இருக்குன்னு சொன்னாங்க, அதையும் கழிச்சும் ஏன் திருமணம் நடக்கலைன்னா, இந்த விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பதன் மூலமாக உங்களுக்கான இது மாதிரி குழந்தை பேர் இல்லாமல் போகிறது, திருமண தடைகள் ஏற்படுறது, சிறு வயதில் விதவைகள் ஆகிறது, இது மாதிரியான காலகட்டங்களும் நடக்கும். ரெண்டாவது, கணவர் திருமணமான மனைவிகள் கணவருக்கு அன்னம் ஆகாரம் போடும் பொழுது கையில் வளையலோ நெத்தியில் பொட்டோ இல்லாமல் நீங்கள் போடும்போது உங்களோட கணவருடைய ஆயுள் குறையும். ஏன்னா இது மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி நிறைய பெண்களுக்கும் நிறைய ஆண்களுக்கும் சரி தெரியாமல் போகுது. தெரிஞ்சு யாரும் பண்ண போகிறதில்ல. தெரியாமல் செய்யக்கூடிய தவறுனால தான் நம்ம நிறைய பாவத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். கையில் வளையல் இல்லாமல் நெத்தியில் பொட்டு இல்லாமல் திருமணமான வந்து சுமங்கலி பெண்கள் வந்து கணவருக்கு அன்னம் ஆகாரம் போடுறது, ஒரு கோயிலுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தலையில் பூ இல்லாமல் விரிச்ச தலையோடு போகிறது, இது மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பெரும்பாலான பெண்கள் பாவத்தை சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. ஆண்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு காலகட்டத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னதானங்கள், கோவில் அன்னதானம் போகிறதோ, நீர்மோர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தானமாக கொடுக்குறதோ, ஆடைகள் வந்து தானமாக கொடுக்குறதோ, இது மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலமாக வாழ்வில் மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய முடியும் என்று சொல்லி, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து டைம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால என்னோடய உரை இதோடு முடித்துக்கொள்கிறேன். என்னோடய பேர் வெங்கடேசன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் சொல்கிறேன், 9047951407. அந்த நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். மாந்திரீகமாக இருக்கட்டும், தாந்திரிகமாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சிறந்த பலனை கொடுத்து உங்களை மென்மேலும் வளர செய்வோம் என்று சொல்லி, எங்கள் குருவுக்கும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த என்னுடைய வம்சாவளி இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஐயா ஒரு சால் போவார். மிகவும் அற்புதமான முறையில் தனக்கே உரிய பாணியில் ஜோதிடம் மற்றும் வாழ்வியல் சார்ந்த நிறைய கருத்துக்களை ஐயா அவர்கள் பதிவு செஞ்சார். அதற்கு ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு ஒரு பொன்னாடை பற்றி ஐயா அவர்களை கௌரவப்படுத்துமாறு அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக